ஃபியூயல் சேவிங் டிப்ஸ். நம்ம கார் ஓட்ட பழகும்போது கிளச் மேலே கால் வச்சுட்டே ஓட்டுவோம். ஏன்னா டக்குன்னு கால் கிளச்சுக்கு வராது அப்படின்றதுனால. பட் இதே டிரைவிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டும் அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கிளச் மேலே கால் வச்சு ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஏன் கிளச் மேலே கால் வச்சு ட்ரைவ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம கிளச்சோட ஃபங்க்ஷன் வந்து இன்ஜினோட பவரை கியர் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது தான் கிளச்சினுடைய ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினும் கியர் பாக்ஸும் செப்பரேட் ஆகிடும். அப்போ கிளச்சை ப்ரெஸ் பண்ணும்போது பவர் அப்படின்றது டிரான்ஸ்மிட் ஆகாது. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுல்லாக கால் எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்ஷியலாக அது மேலே கால் வச்சிருக்கும் போது அது மேலே ஒரு சின்ன ஒரு லோடு ஆக்ட் ஆகும். இப்போ இன்ஜின் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவரை 100% கியர் பாக்ஸில் டிரான்ஸ்மிட் பண்ணும். நீங்கள் பார்ஷியலாக ப்ரெஸ் பண்ணுறதுனால இது 100 ரொட்டேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பார்ஷியலாக ப்ரெஸ் ஆகும்போது பார்ஷியலாக ஒரு சின்ன கேப் இருக்கும். அதனால ஒரு 95% தான் கியர் பாக்ஸுக்கு அந்த பவர் அப்படின்றது டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ 100 சுத்துச்சு அப்படின்னா இது ஒரு 95 சுத்து தான் சுற்றும். அப்போ ஒரு அந்த இடத்துல பவர் லாஸ் அப்படின்றது இருக்குது. அதனால மைலேஜ் அப்படின்றது ட்ராப் ஆகும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்கனால இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி ஆகுனா கிளச் பிளேட்டோட தேய்மானம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் ஃபியூலும் வேஸ்ட் ஆகும், கிளச் பிளேட்டோட தேய்மானமும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.